தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த அரோகராக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. என்னன்னா, எதோட சேர்த்து அரோகரா சொன்னாலும் அது நடக்கும். நீங்க உங்களை எப்படி நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. அதை தாண்டி தெய்வமே வந்து நின்னாலும் அதை மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு, எங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார், 6 முகம் தோன்றும், அவன் அழகிய வேல் தோன்றும், அவன் ஏறு மயில் தோன்றும். யாருன்னா திருப்புகழ் படிப்பவர்க்குங்கிறார். அப்ப எங்க வாழ்க்கையில இதெல்லாம் வேண்டாமா, எங்களுக்கு கடன் தீர வேண்டாமா, வேலை கிடைக்க வேண்டாமா? சாமி அருணகிரிநாதர் சொன்னார். ஒரு சில பேருக்கு வறுமை வருவதற்கு காரணம் என்ன? வறுமைனா பணத்தினால வர்றது மட்டும் இல்ல. வறுமை முருகனுடைய அருள் இல்லாதனால்தான் அந்த மிடி ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது. அதனால் முருகனுடைய காலில் விழுந்தா என்னன்னா வேற யார் காலையும் விழுகாத வாழ்க்கையை கொடுப்பார். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பிறவேலவர் தந்ததனால், பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர், நாமேல் நடவீர் நடவீர் இனியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எப்போதுமே முருகனை போய் பார்த்தோன்னே மனசுக்குள்ள சொல்றது என்னன்னா அரோகரான்னு சொல்லிடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நான் எப்போதும் சொல்வேன், வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரோகரா, என் வாழ்வான தெய்வத்துக்கு அரோகரான். இந்த அரோகராவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இந்த அரோகரா சொன்னதே முருகன் தான். முதல்ல அவர் தான் அரோகரான்னு சொன்னார். திருஞான சம்பந்தர் வர்றார், குழந்தையா இருக்கிறார். அவரை தூக்கிட்டு போகும்போது அந்த அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு சவுண்டை சொல்றான். உடனே திருஞான சம்பந்தர் சொன்னார், இப்படி அர்த்தமில்லாத வார்த்தையை சொல்லாதீங்க, ஹர ஹரோஹரா அப்படி சொல்லுங்க, சிவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுங்கன்னு எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சிவம் வேறு முருகன் வேறு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு அரோகராங்கிறோம். அந்த அரோகராவை முருகன் எடுத்துக்கிட்டார், அதனால முருகனுக்கு அரோகரான்னு சொல்றோம். இந்த அரோகராவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. என்னன்னா, எதோட சேர்த்து அரோகரா சொன்னாலும் அது நடக்கும். செவிவழி செய்தி ஒன்று இருக்கிறது. திருத்தணியில வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளோடு இன்னும் பல மகான்கள்லாம் சேர்ந்து அந்த கிரிவலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, திருப்புகழ் பாடி அரோகரா சொல்லிட்டு. இப்ப அந்த கூட்டத்துல நம்மள மாதிரி இருக்க ஒரு அடியார் உள்ள புந்துட்டார் போல் இருக்கு. எல்லாரும் முருகனுக்கு கந்தனுக்கு அரோகரான்னு சொல்ல, காலையில இவருக்கு பசி தாங்க முடியல. உடனே என்ன பண்ணிவிட்டாரு, பொங்கலுக்கு அரோகரா, இட்லிக்கு அரோகரான்னு அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னாலும் நடக்கும் இல்ல. திருத்தணி போய் நிக்கிறாங்க படிவாசல்ல, யாருன்னே தெரியாத ஒருத்தர் பொங்கலும் இட்லியும் கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, எதுல இருந்தாலும் சரி அந்த கள்ளங்கபடம் இல்லாத பக்தியில முருகனை வேண்டும் போது அது சாத்தியம் ஆகும். அதனால முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது ஏதோ நம்மளுடைய கவலைகளை நீக்குவதற்கு, இந்த வாழ்க்கைக்கு தேவையானதை பெறுவதற்கு என்பது மட்டுமல்ல. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முருக வழிபாடு என்று சொன்னாலே நமக்கு நினைப்பு வரவதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவடி, அழகு குத்துறது, திருப்புகழ் பாடுறதுன்னு இவ்வளவு இருக்கு. ஏன் முருக வழிபாட்டுக்கு இவ்வளவு சிறப்புன்னா, முருகன்னு சொன்னாலே அழகு, முருகன்னா அழகுன்னு சொல்லுவோம். அது ஏன் முருகன்னா அழகுன்னா, முருகன் எப்போதும் அழகுதான். அவரை அழகுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்ப ஏன் சார் அவரை அழகன்னு சொல்றானா, யாரெல்லாம் முருகனை வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் அழகாகும். அதனாலதான் முருகன்னா அழகுன்னு சொல்றது. வாரியாசாமி சொல்வார், நம்ம ஒரு கிணத்துல விழுந்திருக்கிறோம். அந்த கிணறு என்னன்னா பவரோக கிணறு, வினையினால உண்டான கிணறு. மேல வர்றதுக்கு வழி தெரியல, என்னென்னமோ கத்தி முக்கி பார்க்கிறோம், ஒன்னும் வழி தெரியல. இந்த வழி தெரியாம தவிக்கிற கிணறுல விழுந்த ஒவ்வொரு உயிருக்கும் அப்படி ஒரு கயிறு விழுகுமா. அந்த கயிறு எதுன்னா முருகப்பெருமான். அதுக்கு ஒரு உமானம் சொல்லுவார். இந்த பழைய காலத்துல எல்லாம் கிணத்துக்குள்ள ஒரு சொம்பு விழுந்துருச்சுன்னா அந்த சொம்பு எடுக்கிறதுக்கு 6 முகத்தோட அப்படி 6 கூர்மையான ஒரு கரண்ட் இருக்கு, அதுல போட்டு அப்படி தொல்லாவுன்னா அந்த சொம்பை அப்படி மேல தூக்கிட்டு வந்துருமா. அதே மாதிரி இந்த வினையனும் கடலில விழுந்து தவிக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருக்கும் சிவபெருமானால வீசப்பட்ட அற்புதமான காப்பாற்றக்கூடிய ஒரு கரண்டி தான் 6 முகம் படைத்த அண்ணலான முருகப்பெருமான் எனும் அற்புத கயிறு. அதனாலதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டா அற்புதமா சொல்வார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி, பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஓர் திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கருணை செய்யறதுக்காக வந்தார்ப்பா, வேற எதுக்கும் வரல. அதனாலதான் சூரபத்மனை போய் நிற்கிறார்.
சூரபத்மன் என்னங்கிறான், சூரபத்மன் முருகனை பார்த்தோன்னே முருகன்கிட்ட போர் பண்ண வந்த சூரபத்மன் சொல்றாரு, சூரபத்மனே முருகனை பார்த்து சொல்றாரு, சிவனும் பிரம்மாவும் திருமாலும் தேடி பூஜை பண்ண முடியாத தெய்வம் இந்த சூரபத்மனுக்காக வந்து நிக்கிற வேடிக்கையை பாருன்னு சூரபத்மனே சொல்ற அளவுக்கு அப்பேற்பட்ட அழகான தெய்வம் சூரபத்மன் மேல வேலை ஏவரார். அவன் அழிந்து இருக்கணும், ஆனா அவன் அழியல. என்னன்னா, இதுவரைக்கும் கிடைக்காத, யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பேர் அவனுக்கு கிடைச்சது. மயிலாகவும் சேவலாகவும் மாறினான். இதுல இன்னொரு நுட்பம் இருக்குங்க. மயில் முருகனை தாங்குகிறது, சேவல் கொடியை முருகன் தாங்குகிறார். என்ன அர்த்தம்னா, நம்ம மனசுதான் மயில், இந்த மனசு மயிலா மாறி முருகனை சுமக்க ஆரம்பிச்சதுன்னா முருகன் நம்மை சுமப்பார். அதுதான் அதனுடைய தனித்துவமே. முருகான்னு காலில் விழுந்துட்டோம்னா இவரு நம்மளுடைய அருணகிரிநாத சுவாமி சொல்லுவார், எவ்வளவு வேண்டுதல் இருந்தாலும் அடியார் வேண்டக்கூடிய லிஸ்ட்டை அவர்கிட்ட கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதே மாதிரி நம்ம கிட்ட குறைகள் இருக்கத்தான் செய்யும், மனிதனானே குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டாம். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், அடியார் குறை கோடி கருதினும் வேறு முனையை நினையாத பெருமை. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய பூஜைகளோ நம்ம செய்யக்கூடிய கோவில் கட்டுவதோ அது எதுவுமே முருகனுடைய அருளுக்கு கிட்டையே போக முடியாது. ஆனா அதை எதையுமே அவர் பொருட்படுத்தாம நமக்கு அருள் செய்யக்கூடிய அற்புத தெய்வம் தான், கருணாமூர்த்தி தான் முருகப்பெருமான். இப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய வழிபாடுல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இந்த ரகசியத்தெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அருணகிரிநாத பெருமானே சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன்னா அருணகிரிநாதருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. முருகப்பெருமானை எப்படி பார்க்கிறாரோ அதை அப்படியே திருப்புகள்ல பதிவு பண்ணுவார். ஒரு இது கூடி மாறாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. பழனிக்கு போறார், கருவறையில தீபமெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அருணகிரிநாதர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், முருகனை பார்க்கிறார். ஞான தந்தத்தோடு முருகப்பெருமான் அப்படி அழகா காட்சி கொடுக்கிறார். தீபத்துல அப்படியே சுடர் விழுகிறது. சாமி உற்று நோக்கிறார். அந்த தீப சுடர்ல பாத்தீங்கன்னா முருகனுடைய உருவம் அவருக்கு தெரியுது. அது எப்படி தெரிஞ்சுதான், தெய்வ யானை அம்மையோடு காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இது அப்படியே திருப்புகள்ல பதிவு பண்றார். தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். எவ்வளவு பெரிய ரகசியத்தை அவ்வளவு அற்புதமா பதிவு பண்ணிட்டு போறார். என்னன்னா, தீபத்துல காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுத்தாருன்னா, நீயும் சிவமும் வேறு வேறு இல்லை என்பதை என்னை உணர்த்துவதற்காக உன்னுடைய அப்பா மாறிய அர்த்தநாரீஸ்வர கோலம் போல தெய்வ யானை பாதியாகவும் நீ பாதியாகவும் அந்த ஜோதியிலே காட்சி கொடுக்கிறார். அந்த பழனியிலே விளக்குல எரிஞ்ச ஜோதியும் திருவண்ணாமலை ஜோதியும் வேறு வேறு இல்லை. இன்னைக்கு திருவண்ணாமலையில ஜோதி எப்ப பாத்தீங்கன்னா சுவாமி அர்த்தநாரீஸ்வர கோலமாக காட்சி கொடுப்பார். அதை இங்க நினைவுபடுத்தி சுவாமி காட்சி கொடுத்ததை அப்படியே பதிவு பண்ணி, முருகா உன்னை பார்த்துட்டேன், எனக்கு அருள் தாராய்ன்னு கேட்கிறார். அதனால்தான் இன்னைக்கும் எப்ப நம்ம வீட்டுல முருகனை நினைத்து தீபம் ஏற்றினாலும் இந்த 2 வரியை சொல்லிதான் தீபம் ஏற்றணும். ஏன்னா அந்த தீபத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். அதை விட இன்னொரு அழகு என்னன்னா, முருகப்பெருமானை இப்படி பார்க்கிறார், அதை அப்படியே போட்டோ எடுத்த மாதிரி பதிவு பண்ணுவார். சரி சார், இப்படி எல்லாம் பதிவு பண்றாரு, இந்த திருப்புகள்லாம் பாடுறோம், இதுல நமக்கு என்ன பயன்? இன்னைக்கு அதான் கேட்கிறாங்க, இந்த திருப்புகள் படிப்பதால் என்ன பயன்? அதை விட இன்னொன்னு என்னன்னா, கல்யாணம் ஆவதற்கு இந்த திருப்புகள், வேலை கிடைப்பதற்கு இந்த திருப்புகள், அப்படியெல்லாம் இருக்கான்னு கேட்கிறாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், அருணகிரிநாதர் ஒருபோதும் அப்படி எந்த திருப்புகளும் பாடவில்லை கல்யாணத்துக்காக வேலைக்காக. அப்ப அதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே சத்தியமாகிறது, பழிக்கிறது. ஆனா அந்த ஒரு திருப்புகளை கல்யாணமாகிறதுக்கான திருப்புகள்னு இறக்குவது சிறப்பு ஆகாது. சுவாமியினுடைய திருவருள்னால நிச்சயமா எல்லாம் நடக்கும். அப்போ அருணகிரிநாதருடைய திருப்புகள்ல சொல்லக்கூடிய சில சத்தியங்கள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பழிக்கும். என்னன்னா, சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல அமெரிக்கால இருந்து ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. என்னன்னா, நான் ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன், அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் திருஆவினன்குடியில அவர் கழுத்துல இருந்த ருத்ராட்ச மாலையை அருணகிரிநாதருக்கு கொடுத்தார். அதை ஒரு திருப்புகள்ல பதிவு பண்றார், ஜபமாலை தந்த சத்குருநாதா, ஜபமாலை தந்த சத்குருநாதான். நான் எப்போதும் சொல்றது, திருப்புகளை யாரெல்லாம் மனசுல சொல்றாங்களோ அந்த திருப்புகள் எதை சொல்லியதோ அது நடக்கும் அவங்க வாழ்க்கையில். நான் ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு சொல்லுங்க, எப்படியாவது சுவாமி உங்களுக்கு வந்து ருத்ராட்சமோ ஏதோ ஒரு மாலையை கொடுப்பார். எனக்குமே அப்படி ஒரு சுவாமி திருவருளால கிடைச்சிருக்கு. இதை நான் ஒரு காணொலியில பேச, அவங்க இருக்கிறது வெளிநாட்டுல, அமெரிக்காவில். தமிழ்நாட்டுல கிடைக்கிறது ரொம்ப சுலபம், இல்லை இங்க இந்தியாவில கிடைக்கிறது கூட சுலபம். அமெரிக்கால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தினந்தோறும் சுவாமி கும்பிடும் போது இந்த வரியை சொல்றது, ஜபமாலை தந்த சத்குருநாதா,
ஜெபமாலை தந்த சத்குருநாதா. இதை சொல்ல சொல்ல அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், இங்க யார் வந்து நமக்கு ஜெபமாலை கொடுப்பா, ருத்ராட்சம் கொடுப்பான்னு. நம்பவே முடியாத அதிசயம் என்னன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு இந்தியா போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசாதம் கொடுத்துருக்காங்க. அந்த பிரசாதத்துக்குள்ளே ருத்ராட்சம் இருந்தது. அதுவும் முருகன் ருத்ராட்சமே அவங்களுக்கு வந்திருக்கு. என்னன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இதெல்லாம் என்னைக்கோ நடந்தது, இந்த காலத்துலலாம் நடக்காது அப்படின்னு எப்போ ஒரு உண்மையை சொல்றேன் சார். நம்ம வாழ்க்கையிலும் இதுதான். நீங்க உங்களை எப்படி நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. அதை தாண்டி தெய்வமே வந்து நின்னாலும் அதை மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு எனக்கு கணக்கு வராதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரஸ்வதி தேவி வந்தாலும் நமக்கு கணக்கு வராது. ஏன்னா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ தெய்வத்தினுடைய அருளை புரிஞ்சுக்கணும்னா நம்பிக்கை, அதி தீவிரமான நம்பிக்கை. அது என்னன்னா, அதி தீவிரமான நம்பிக்கை என்னன்னா, எல்லாத்தையும் அறிவை எல்லாம் விட்டுட்டு நம்புறதல்ல. அந்த நம்பிக்கை என்ன பண்ணு தெரியுங்களா, நம்மளுடைய அறிவுக்குள்ள போய் அந்த அறிவுல மெய்ஞான அறிவை நமக்கு கொடுக்கும். அருணகிரிநாத சுவாமி திருப்புகள்ல சொல்றார், அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் முருகப்பெருமான் அவன் திருவருளால மெய்ஞான அறிவை கொடுப்பான். அந்த மெய்ஞான அறிவினால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இடர்களை எல்லாம் நம்மளே நீக்கிட்டு போக முடியுங்கிறார். அப்படி முருகப்பெருமானுடைய திருப்புகழ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில முருகனுடைய அருளை கொண்டு வந்து நேரிலே காட்டக்கூடியது. இன்னொரு அற்புதமான செய்தி என்னன்னா, திருப்புகளுக்கு முருகப்பெருமான் அடிமை. திருப்புகள் பாடினால் முருகப்பெருமான் வருவார். திருப்புகள் ஓதும் கருத்தினர் மேவும் திருத்தணி மேவும் பெருமாள்ங்கிறார். யாருன்னா, திருப்புகள் ஓதக்கூடிய ஒவ்வொரு மனசுலையும் முருகப்பெருமான் இருப்பார். திருப்புகளுக்கு மிஞ்சிய ஒரு மகா மந்திரம் கிடையாது. ஏன்னா திருப்புகழ்ங்கிறது அருணகிரிநாத சுவாமி சொல்வார், அவர் தான் திருப்புகளை இயற்றினார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அருணகிரிநாதரே ஒரு இடத்துல என்ன சொல்றார், செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் செப்பன எனக்கருள் மறவேனே. அதாவது திருப்புகழ்ங்கிற மகாமந்திரத்தை நீ பாடுன்னு சொன்னதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு சொல்றார். அதனால தினந்தோறும் வீட்டிலே திருப்புகள் ஓதினால், தினந்தோறும் வீட்டுல மனமுருகி திருப்புகளை பாடினால் நம்ம வீட்டுல மகாலட்சுமி வருவாங்களா, லட்சுமி கடாட்சம் வருமா, செல்வ செழிப்பு வருமா, நோய் நீங்குமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், முருகனுடைய திருவருள் வீட்டுல இருக்கும். இப்படி சொல்றேனே, முருகனுடைய திருவருள் இருந்தால்தான் திருப்புகழ் பாட முடியும். இந்த திருப்புகழ் பாடிட்டோம்னா அதுக்கு மிஞ்சின பரிகாரம் கிடையாது, அதுக்கு மிஞ்சின எந்த விதமான ஒரு தவம் எதுவும் கிடையாது. சாமியே சொல்ற திருப்புகழனுடைய அற்புதமான முன்னுரையில ஒரு ஒரு பதிகம் இருக்கிறது. என்னன்னா, எங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார், ஆறு முகம் தோன்றும், அவன் அழகிய வேல் தோன்றும், அவன் ஏறு மயில் தோன்றும். யாருன்னா, திருப்புகழ் படிப்பவர்க்குங்கிறார். யாரெல்லாம் திருப்புகழ் பாடுகின்றார்களோ அவர்களுடைய மனசிலே முருகப்பெருமான் தோன்றுவார். முருகப்பெருமான் தோன்றணும், முருகப்பெருமான் தோன்றணும், முருகனுடைய அருள் வேணும், இதையே சொல்றீங்களே சார், அப்ப எங்க வாழ்க்கையில இதெல்லாம் வேண்டாமா, எங்களுக்கு கடன் தீர வேண்டாமா, வேலை கிடைக்க வேண்டாமா? சாமி அருணகிரிநாதர் சொன்னார், அப்பா என் வாழ்க்கையில நான் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, உன் அருள் வந்தா எதெல்லாம் கிடைக்கும். நான் முன்னாடி என்ன நினைச்சேன்னா, பணம் காசு தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன், பதவி தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன், குடும்பம் தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் எனக்கு வேணும்னா உன் அருள் வேணுங்கிறத ஒரு நாள் நான் புரியாம விட்டுட்டேன். அதை இடத்துல சொல்ற, நம்மளுடைய ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று அறியேன்னார். ஆதியோடு அந்தம், பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அனுகிரகமும் திருவருள் இருந்தா வருங்கிறத தெரியாம போயிட்டனே முருகான்னு ஒரு திருப்புகள்ல சொல்றார். ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று அறியேனார். வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அத்தனை பேர்களும் முருகனுடைய திருவருளால் கிடைக்கும். வாரியார் சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்ற, வாழ்க்கையில வறுமை வருவதற்கு காரணம் என்ன? ஒரு சில பேருக்கு வறுமை வருவதற்கு காரணம் என்ன? வறுமைனா பணத்தினால வர்றது மட்டும் இல்ல வறுமை. உடம்புல வறுமை வந்தா அது நோய், உள்ளத்துல வறுமை வந்தா அது கவலை, உயிர்ல வறுமை வந்தா அது பிறப்பு. இப்படி எந்த வறுமையும் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கந்தர் அனுபூதியில சுவாமி சொல்றார், மிடியென்று ஒரு பாவி வெளிப்படனே அப்படிங்கிறார். மிடின்னு வந்துருச்சுன்னா சுற்றி இருக்க எத்தனையும் போயிரும். அப்ப வாரியார் சுவாமி இதுக்கு அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லுவார். இந்த மிடி என்ற வறுமை பொருள் இல்லாமல் ஏற்படுவதல்ல, முருகனுடைய அருள் இல்லாதனால்தான் அந்த மிடி ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது. அதனால் இந்த வறுமை வரக்கூடாதுன்னா, எந்த வகையான வறுமையும் வரக்கூடாதுன்னா, தினந்தோறும் முருகனுடைய திருவடியை மனதால நினைக்கணுங்கிறார். மனதால நினைக்கணும், உடம்பால தொழணும், உயிருருக அவனை வழிபட வேண்டும். அருணகிரிநாத சுவாமி அதற்கு எத்தனையோ அற்புதமான வழிகளை போட்டு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொரு வேல்மாறல் வழிபாட்டிலையும்
ஒரு பட்டாம்பூச்சி கரெக்டா வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது வருங்க. அத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு பட்டாம்பூச்சி தான் வரும். இந்த பட்டாம்பூச்சி வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும். நாங்களும் அது பெருசா விட்டுடலாம். ஆனா ஒரு 5-6 வேல்மாறல்ல கரெக்டா பாராயணம் பண்ணும்போது இந்த பட்டாம்பூச்சி வருதே அப்படின்னா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு நோட் பண்ண தோணுது, எங்க இருந்தது வருது அப்படின்னு. அப்பதான் சுவாமி கந்தர் அனுபூதியில ஒரு வார்த்தை சொல்றாரு, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய், அப்படி எல்லாம் பட்டியல் போடுறா. நீ எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது. உருவமா வருவியா, அருவமா வருவியா, அருவ இல்ல வேற ஏதாவது வடிவத்துல வருவியா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீ எப்படி வந்தாலும் உன்னைய புரிஞ்சுக்க கூடிய அந்த அருளை எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறார். அதனாலதான் மாசி மக திருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது முருகப்பெருமான் பச்சை சிவப்பு சாற்றி ஒரு வால்பாறை முருகன் கோயில்ல கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம், முருகா அந்த பட்டாம்பூச்சி நீதானான்னு கேட்டதுதான் தாமதம். நம்பவே முடியாது சார், திடீர்னு ஒரு பட்டாம்பூச்சி கரெக்டா வந்து முருகனை சுத்துது. முருகனை சுத்திட்டு அது பாட்டுக்கு போகுது. மெய் சிலிர்த்து போனோம். என்னன்னா இப்படியெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண, அதாவது வினையில உழண்டு கொண்டு இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் பாரதியார் சொல்ற மாதிரி வீண் கதைகள் பேசி நிறைய பேர் மனசு நோகிற மாதிரி எனத்தையோ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கும் முருகப்பெருமானுடைய அருள் வந்து நான் இருக்கேன்னு நிரூபிக்குதுன்னா அதற்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய முயற்சி கிடையாது, நம்மளுடைய பூஜை முறை கிடையாது. ஏன்னா நம்ம நாக்கு அருணகிரிநாதருடைய வார்த்தையை பாடியது. அருணகிரிநாதருடைய வார்த்தைக்கு முருகப்பெருமான் கட்டுப்படுவார், எங்க இருந்தாலும் வருவார். ஒரு இடத்துல சொல்றார், அப்பா இவங்க எல்லாம் பாவம், நம்மள சொல்றார், இவங்க எல்லாம் பாவம், இவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா, சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வும் தகமை சிவ ஞான முக்தி பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலன்னார். என்னன்னா அருணகிரிநாத சுவாமி நினைச்சா முருகன் வருவார். அது மட்டும் இல்ல, அவர் உடம்புல வேலும் மயிலும் முத்திரை போட்டு நீ எனக்கு அடைக்கல பொருள்னு மயிலம் தளத்துல அவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அருணகிரிநாதர் எப்ப கூப்பிட்டாலும் வரக்கூடிய முருகப்பெருமான்கிட்ட அருணகிரிநாதர் உதவி பண்ணணும்னு கேட்கிறார். என்ன சார் இது, நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர், நம்ம அப்பாட்ட போய் உதவி பண்ணுங்கன்னு கேட்போமா? கொடுப்பா அப்படித்தானே கேட்போம். ஆனா அருணகிரிநாதர் உதவி பண்ணுங்கன்னு கேட்டதற்கு காரணம் என்னன்னா நமக்காக கேட்டார். நான் என் நண்பனுக்கு வேணும்னா உதவி பண்ணுங்கன்னு கேட்போம். நம்ம வாழ்க்கையில என்னென்ன வேணும், நிறைய செல்வம் வேணும், நீண்ட ஆயுள் வேணும், அத்தனையும் தாண்டி இதை அத்தனையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இது எதுவுமே சுவாசதம் அல்ல, உண்மை இல்லைன்னு உயிர் உணரும் போது ஞானத்தை நோக்கி போகும், முக்தி வேணும்னு கேட்கும். அந்த முக்தியும் கொடுக்கும். இத்தனையும் அவங்களுக்கு உதவி கொடுக்கணும்னா அப்ப முருகப்பெருமான் அருணகிரிநாதத்தை சொல்றாரு, எப்பா அவங்க அத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு வினை இருக்கு, அந்த வினையெல்லாம் அவங்க அனுபவிக்கணும், அதெல்லாம் மீறி என்னுடைய அருள் வேலை செய்ய முடியாது, வினையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானா வரும்பா, அப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. சாமி சொன்னார், வினையை மீறியும் வேலனுடைய அருள் நம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் முருகனே அதற்கு ஒரு அற்புதமான வழியும் கொடுத்திருக்கிறார். அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அரிய தமிழ்னா திருப்புகழ். திருப்புகழை பாடினால் முருகனுடைய திருவருள் வேலை செய்யும். திருப்புகழும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்வகுப்பு, வேல்மாறல், திருவகுப்புன்னு கொட்டி கிடக்கக்கூடிய இத்தனை மந்திரங்களை மீறி நம் வாழ்க்கையில் தீமை ஒன்று நடைபெறாது. யார் முருகனிடத்துல பரிபூர்ண சரணாகதி அடைகின்றார்களோ அவங்கள் அத்தனை பேரையும் முருகப்பெருமான் ஒவ்வொரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி. என்னுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் ஒரு உண்மையை சொல்லுவேன், முருகனுடைய காலில் விழுந்தா என்னன்னா வேற யார் காலையும் விழுகாத வாழ்க்கையை கொடுப்பார். அதுக்கு எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கை சாட்சி. அதனால் முருகனுடைய அற்புதமான அந்த வழியை பின்பற்றி தினந்தோறும் சின்ன திருப்புகழ்ங்க, பெருசாலாம் வேண்டாம், சின்ன திருப்புகள் அதை பாடிட்டு வாழ்க்கையை தொடங்குவோம். அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் சரி, தூங்கி எழுந்த பிறகும் நெத்து நிறைய முருகான்னு விபூதி வைக்கணும். விபூதி வைக்கும் போது என்ன சொல்லணும்னா, சேழ்வட்டழிந்தது செந்தூர் வயற்பொருள் தேங்கடம்பின் மாழ்வட்டழிந்தது பூங்கொடி யார்மனம் மாமையிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கின் தலைமேல் என் கையெழுத்தேன்னு. அப்பா முருகா என் தலையெழுத்தெல்லாம் அழியட்டும்னு நீங்க நெத்தி நிறைய விபூதி வைக்கும் போது தலையெழுத்தெல்லாம் அழிக்கப்பட்டு அங்க 3 எழுத்து எழுதப்படும். அந்த எழுத்து என்னன்னா முருகாங்கிற எழுத்து நம் தலையில் உயிரில் எழுதப்படும். யாருடைய உயிரில் முருகப்பெருமானுடைய அருள் கலக்குகிறதோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்பது சத்தியம். நாமும் முருகனுடைய அருளை நோக்கி முருகப்பெருமானுடைய திருவடியில் என்றென்றைக்கும் வாழ்க்கையை வைத்து வேலும் மயிலும் சேவலும் துணை என்று வாழ்வோம். எப்போதும் முருகப்பெருமான் நம்மோடு துணை இருப்பார். கண்கண்ட தெய்வமாக கலியுக வரதனாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஆண்டவனுடைய திருவருளால் நாம் அத்தனை பேருக்கும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் முருகப்பெருமான் மீது என்றென்றைக்கும் நீங்காத காதலும் அன்பும் பக்தியும் ஏற்படட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.
26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.